ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டேட்டாபேஸ் வந்துட்டு ஆரக்கிள். ஸோ ஏன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு ஆரக்கிள் பற்றி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆரக்கிள் பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வீடியோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆரக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பைத்தான் அண்ட் ஆரக்கிள், ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பைத்தானில் ஒரு மாடியூல் இருக்குது, cx_oracleன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுமாரி ஒவ்வொரு டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ நான் ஆரக்கிளோட கனெக்ட் பண்ண போகிறேன்றதுனால நமக்கு வந்துட்டு பைத்தானில் cx_oracleன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பிப் இன்ஸ்டால் cx_oracle. ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் வந்துட்டு இது இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் cx_oracle. ஸோ இதில் வந்து ஓ மட்டும் கேப்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆரக்கிளில் ஓ மட்டும் கேப்ஸில் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஸோ எப்படி பைத்தான் மூலமா எப்படி நம்ம ஆரக்கிள் டேட்டாபேஸில் எப்படி டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஸோ எப்படி அதுலேருந்து சில டேட்டாஸ் வந்து எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறது, ஸோ அதில் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம வெப்லேருந்து சில டேட்டாஸை வந்து நம்ம பைத்தான் மூலமா எடுத்து ஸோ அதை எப்படி நம்ம டிபியில் ஸ்டோர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இந்த டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம் டிபி இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஹோஸ்ட் நேம், போர்ட் அட்ரஸ், ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே db_infoன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டிபி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த எஸ்கியூஎல் டெவலப்பரில் இந்த கனெக்ஷன்ஸில் நியூ கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கீமாஸ் எல்லாத்தையும் காட்டும். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை ஸ்கீமா வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்கீமா லிஸ்ட் எல்லாத்தையும் காட்டும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்கீமாவோட கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கீமாவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஆனந்த்ன்ற இந்த ஸ்கீமாவோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட யூசர் நேம், பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ பாஸ்வேர்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் அண்ட் போர்ட் அட்ரஸ், ஸோ இந்த டீட்டெயிலாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் நேம் வந்துட்டு ஆனந்த், பாஸ்வேர்டும் வந்துட்டு நான் ஆனந்த் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஹோஸ்ட் நேம் கொடுக்கறதுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். ஸோ ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபியை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ கோலன், ஸோ போர்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1521 இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் இந்த போர்ட் அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்கீமாவில் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஓகேங்களா? ஆனந்த்ன்ற இந்த ஸ்கீமாவில் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ இந்த போர்ட் அட்ரஸ் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி ஆரக்கிளோட கனெக்ட் பண்ணலாம்னா, இந்த cx_oracle வந்து நமக்கு கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் ஈக்குவல் cx_oracle டாட் கனெக்ட் ஆஃப். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் இதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, எந்த எரருமே வரல. ஸோ இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிபி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதோ தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் அதில் பாஸ்வேர்டு வந்துட்டு தப்பாக கொடுக்குறேன். ஸோ 123 கொடுக்குறேன். ஸோ 123 கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாபேஸ் எரர் அடிக்குது, இன்வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லுது. ஏதாவது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? டேட்டாபேஸ் எரர் த்ரோ பண்ணும். இப்போ எனக்கு எந்த எரரும் வரலன்றதுனால எனக்கு வந்துட்டு கரெக்டாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் டிபிலேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நம்ம எடுக்க முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு டிபியோட வெர்ஷன் என்னன்றதை பார்க்க போகிறேன். இதை பார்க்குறதுக்கு நமக்கு கனெக்ஷன் டாட் வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. வெர்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் வந்துட்டு ஆரக்கிள் 18C யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 18.4 இதுதான் வந்துட்டு என்னோட கரண்ட் வெர்ஷன். டிபி வெர்ஷனை பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த வெர்ஷன்ற அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூசர் நேம்ன்ற இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணோம்னா உங்களோட யூசர் நேமை காட்டும். சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனந்த்ன்றதை காமிச்சிருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த கனெக்ஷன் இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து நமக்கு கர்சர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இந்த கர்சருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கர்சர் ஈக்குவல் கனெக்ஷன் டாட் கர்சர்.
ஸோ இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் மெனின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கொரிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா கொரின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் கொரி எழுத போகிறேன். ஓகேங்களா, ஸோ நான் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ்ன்றது நம்ம மல்டிபிள் லைனில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே நான் வந்துட்டு கொரி எழுத போகிறேன். ஸோ நான் என்ன கொரி எழுத போகிறேன்னா ஸோ அந்த கொரி ஃபஸ்ட் நான் இதில் எழுதி அந்த அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ன்ற ஒரு டேபிள் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இந்த டேபிள் வந்துட்டு எனக்கு பர்டிகுலராக வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ஸ்டீவனாக இருக்கும். ஓகேங்களா, ஈக்குவல் ஸ்டீவன். ஸோ ஸ்டீவன் கொடுத்துட்டு நான் அதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டீவனோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் வேணும்னா இன்னொரு கண்டிஷன் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் நான் இந்த கொரியை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ரிசல்ட்டை வந்து நான் பைத்தான் மூலமாக எடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கொரியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னா ஸோ இந்த கர்சர் ஆப்ஜெக்ட்டில் நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் இந்த கொரியை நான் அதில் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன் கொரி. ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட் ஆகி இந்த கொரியிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு இந்த கர்சர் ஆப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி பார்க்கலாம்னா ஸோ இந்த கர்சர் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஐட்ரேட் பண்ணி இந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் டேட்டா இன் கர்சர் ஸோ பிரிண்ட் டேட்டான்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. ரைட்டா, ஸோ இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் வந்ததோ அந்த டேட்டா எல்லாமே இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் சில டீட்டெயில்ஸ் பாஸ் பண்ணுறதுனாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு இந்த ஸ்டீவன்ன்றதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் ரைட்டா, ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்க்கில் வந்து நம்ம லிட்டரலில் தான் கொடுப்போம். ஓகேங்களா, அந்த சிங்கிள் கோட்ஸ் போட்டு தான் கொடுக்கணும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் மூலயமா நம்ம இந்த கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக எஸ்கேப் பண்ணிருக்க மாட்டோம். இது வந்துட்டு நமக்கு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ இந்த டேட்டாவை எப்படி நம்ம சென்ட் பண்ணலாம்னா ஸோ நான் அந்த ஸ்டீவன்றதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா பைன் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பைன் வேரியபிள்ஸ்ன்றது கோலன் வச்சு நம்ம இதுக்குன்னு ஒரு நேம் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா நேம்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கான டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான டேட்டாவை நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம்னா இங்கே செகண்ட் ஆர்குமெண்ட்டில் டிக்ஷனரி பேட்டர்னில் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து கீ. ஓகேங்களா, ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நேம்ன்றது தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ரைட்டா, நேம். ஸோ அதுக்கான வேல்யூ வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வே. ஸோ நம்ம எதாவது டேட்டா பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் பாஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு கண்டிஷன் தரப்போகிறேன். ஓகேங்களா, ஸோ என்னன்னா ஆர் லாஸ்ட் நேம் நேம் வந்துட்டு எனக்கு பட்டேல் இவராக இருந்தாலும் அவரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேலரி இந்த டீட்டெயிலும் வேணும். ஸோ இந்த கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட டீட்டெயிலும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கொரி நம்ம எப்படி பைத்தான் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஆர் லாஸ்ட் நேம் ஈக்குவல். ஸோ இங்கே வந்து நான் நேம் 2ன்னு சொல்லிட்டு ஒரு பைன் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இதை நான் நேம் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, நேம் 1 வந்து ஸ்டீவன். ஸோ இங்கே வந்து நம்ம அகெயின் இதுக்கான வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் நேம் 2 இதுக்கான வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான வேல்யூ வந்து பட்டேல். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்க சேம் டேட்டா வந்துட்டு எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி செலக்ட் கொரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதில் இந்த கர்சர் ஆப்ஜெக்ட்டில் வந்து இன்னும் நமக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு fetch 1ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் கர்சர் டாட் இதில் வந்து கர்சரில் நமக்கு fetch 1ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. fetch 1. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த கொரியிலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ரோஸ் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் ரோஸ் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு fetch manyன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ fetch manyன்றது ஸோ நம்ம இங்கே இங்கே வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு எத்தனை ரோஸ் வேணுன்றதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நாங்கள் வந்துட்டு 2 கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 2 ரோஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் போட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு 2 ரோவையும். ஸோ இதேமாதிரி fetch allன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணணும்னா நமக்கு என்டையர் ரோஸையும் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் அதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 3 ரோஸுமே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேயே வந்துட்டு நமக்கு ரோ கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ கர்சர் டாட் ரோ கவுண்ட். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிருக்குன்றதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ரோஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அப்போ எனக்கு 3ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நான் கிளியர் பண்ணுற ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 3 ரோ வந்திருக்குன்றதால எனக்கு 3 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம செலக்ட் கொரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டேட்டாஸை எப்படி நம்ம பார்க்குறதுன்றதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ fetch 1, fetch many, fetch all. இதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொரியை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான கொரியை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேபிள் நேம் வந்து நான் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நான் சில காலம்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நேம், இதுக்கு வந்து வேர்கார்ட் 2 கொடுத்துக்கிறேன். இது வந்து டேட்டா டைப் ஸோ 20. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கொரியெலாம் தெரியல அப்படின்னா ஸோ இதுக்கான வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிடிஎல் டிஎம்எல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போட்டிருக்கேன். ஸோ அது வேணும்னா நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அதில் இமெயில்னு ஒரு காலம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் நான் வந்துட்டு வேர்கார்ட் கொடுத்துக்கிறேன், வேர்கார்ட் 2. ஓகே, ஸோ இந்த 2 காலம் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொரியை வந்து நான் இதில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. ஸோ இப்போ இதில் போய்ட்டு நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த டேபிள் வந்துட்டு க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண அந்த 2 காலம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம சில டேட்டாஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வந்து டெஸ்ட் வேல்யூஸ் ஆஃப். ஸோ இதுக்கான வேல்யூ எல்லாமே நான் பைண்ட் வேரியபிளாக கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் கமா இமெயில், இதுக்கான வேல்யூஸ் வந்து நான் இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம பைண்ட் வேரியபிளாக யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து குட் ப்ராக்டிஸ். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், நேம் கோலன். ஸோ வேல்யூ வந்துட்டு நான் அதில் ஆனந்த்னு பாஸ் பண்ணுறேன். இமெயில் வந்துட்டு anand@gmail.com. ஸோ இப்போ இந்த வேல்யூ மட்டும் நான் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது எரர் அடிக்குது. சாரி, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமா வராது, கோலன் வரும். ஸோ இந்த கமாவை ரிமூவ் பண்ணிட்டு நான் கோலன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டேட்டாவுமே வரல. ஓகேங்களா? இன்சர்ட் ஆகலை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதில் இன்சர்ட் அப்டேட் டெலிட்ன்றதெல்லாம் வந்துட்டு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மனெண்ட்டாக வந்துட்டு இந்த டேட்டாலாம் ஸ்டோர் ஆகாது. இது பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கமிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கமிட்ன்றது ஒன்றும் இல்லை, பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நமக்கு கனெக்ஷனில் வந்துட்டு கமிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஸோ இதை கால் பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த எரருமே வரல. ஸோ இப்போ நான் அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எனக்கு அந்த டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அந்த கொடுத்த அந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ எனக்கு மல்டிபிள் டேட்டாஸ் இப்போ ஒரு 100 டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வாட்டியாக போட்டுட்டு இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் மெனின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம ஒரே டைமில் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டேட்டாஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது டப்பலாக பாஸ் பண்ணலாம், இல்லாட்டி லிஸ்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டப்பலாக பாஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஜான், நேம் வந்து ஜான் கொடுக்குறேன். ஸோ மெயில் ஐடி வந்து john@gmail.com கொடுக்குறேன். ஸோ dinesh@gmail.com. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட் மெனின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட் மெனி. ஸோ இந்த டேட்டாஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இது செகண்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 வேல்யூவும் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எப்படி நம்ம மல்டிபிள் டேட்டாஸ் எப்படி ஒரே டைமில் இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் எப்படி அப்டேட் பண்ணுறது டெலிட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த john@gmail.comன்றதை john123@gmail.comனு மாற்ற போகிறேன். ஸோ இது எப்படி மாற்றலாம்னா அப்டேட் டேபிள் நேம் செட் சேஞ்ச் பண்ண போகிற காலம் நேம் வந்துட்டு இமெயில். ரைட்டா? ஸோ இமெயில்
அதுக்கு நம்ம நியூவாக கொடுக்க போகிற வேல்யூ என்னன்றது இங்கே சொல்லணும். ஓகே, நான் வந்து இங்கே பைன் வேரியபிளாக வாங்கிக்கிறேன் இமெயில். ஸோ அந்த ரோவை மட்டும் நான் ஃபில்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ வேர் நேம் ஈக்குவல் ஜானுக்கு தான் நான் மாற்ற போகிறேன், ரைட்டா? ஸோ இதையும் வந்து நான் பைன் வேரியபிளாக வாங்கிக்கிறேன். இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் வந்துட்டு நமக்கு ஜான். ஸோ அதுக்கு நான் நியூவாக கொடுக்க போகிற இமெயில் வந்துட்டு இமெயில் john@123 john123@gmail.com john123@gmail.com. ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ நான் சேவ் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எனக்கு john123@gmail.comனு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ எப்படி நம்ம டெலிட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு நமக்கு டெலிட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வந்துட்டு டெஸ்ட். ஸோ இதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த டேபிளில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாஸுமே வந்துட்டு டெலிட் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு பர்டிகுலராக வந்துட்டு இந்த தினேஷ் இந்த ரோவை மட்டும் நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ண போனால் வேர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேர் நேம் ஈக்குவல் ஸோ நேம் என்ன கொடுக்க போகிறேன்னா தினேஷ்ன்றதை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணிவிட்டு க்ளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு எந்த எரரும் வரல. ஸோ இப்போ நான் அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் ரோ வந்துட்டு டெலிட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொரிஸ் தான். இது நீங்கள் அந்த ஆர்கல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த மாதிரி இன்னும் நிறையா கொரிஸ்லாம் இருக்குது, ஜாயின்ஸ் இருக்குது, சப் கொரிஸ் இருக்குது, இந்த மாதிரி இன்னும் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் ஆர்கல் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம டேட்டாஸ் எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறது, எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வெப்பில் இருந்துட்டு இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெனண்ட் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா டிபியில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி கோட் எழுதிட்டேன். அதை நான் இப்போ எழுதி காட்ட போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அது ஏன்னா எழுதணும் டைம் ஆகும். ஸோ அதுக்கான கோட் நான் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா db.pyன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலில் இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த மாடியில் வந்து நான் அதில் ஸ்ட்ரைட்டாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் db import. ஸோ இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் ஸ்ட்ரைட்டாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட் டேட்டா. ஸோ கெட் டேட்டான்றதை அங்கே நான் ஸ்ட்ரைட்டாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சேவ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு கமாண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமாண்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். கெட் டேட்டா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து எனக்கு ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இதை இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 காலம்ஸ் இருக்குது. ஜாயின் டேட், ஸோ ஜாயின் டேட், டெனன்ட் நேம், ஃபோன் நம்பர். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேபிள். இப்போ டேபிள் நேம் வந்து நான் test1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டுன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போனால் நமக்கு 3 காலம் தேவை. ஒன்று வந்து டேட். ஓகே, ஜாயின் டேட். ஸோ இதுக்கு வந்து நான் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். நேம் வந்து varchar2. ஸோ இதுக்கு சைஸ் வந்து 20 கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர். ஓகே, ஃபோன் நம்பர் டேட்டா டைப் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த டேபிள் இருக்கா இல்லையான்றதை காட்டிடுறேன். ஓகேங்களா? test1ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்திருக்கு, ரைட்டா? இப்போ நான் அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அந்த டேட்டாபேஸில் போய்ட்டு அந்த கொரியை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் இது பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிக்யூட் மெனி மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட் மெனி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து நான் இன்சர்ட் கொரி எழுதிக்கிறேன். ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வந்து test1 வேல்யூஸ் ஆஃப். ஸோ இது வந்து 3 காலம் இருக்குது, ரைட்டா? ஸோ ஒன்று வந்து ஜாயின் டேட், இன்னொன்று வந்துட்டு நேம்,
இன்னொன்று ஃபோன் நம்பர், ரைட்? ஸோ ஃபோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்டா எல்லாமே நமக்கு இதில் இருக்குது. ஸோ இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த கெட் டேட்டான்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வந்து நான் கமிட் பண்ணிக்கிறேன். ஸோ கமிட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த எரரும் வரல. ஸோ இப்போ நான் டிபி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து இந்த டேபிளில் வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு எனக்கு கரெக்டாக இதில் இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பைத்தான் அண்ட் ஆர்க்கல் ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு செலக்ட் கொரி எழுதுறது, எப்படி டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம்.